பார்ப்பாங்க, இங்கிட்டு திரும்புவாங்க, அங்கிட்டு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பான ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரங்களில் பஸ் கிடைக்காம நிற்போம், ஆட்டோ கிடைக்காம நிற்போம். இப்படி சூழல்லையும் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். இப்படி உள்ள சூழல்ல அவங்களோட பிபி லெவலை செக் பண்ணீங்க அப்படின்னா பிபி லெவல் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த பிபி லெவல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குமா. இந்த குழந்தைகளை வந்து நம்ம பள்ளி சூழல், அதாவது எப்படி நடினா வீட்டோட சூழல்ல இருந்து பள்ளி சூழலுக்கு போகும்போது அதோட பிபி லெவல் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதோட ஃபியர் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களோட பிபி லெவலும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுநிலையான பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அதே போல பெரிய கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த படிப்பு சம்பந்தமான ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிபி லெவல் அதிகமாக இருக்கும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், அங்கே நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஹையர் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. நிறைய நமக்கு மேனேஜ்மெண்ட் லெவலில் நமக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் அல்லது டார்ச்சர் இருக்கலாம். இப்படி பல விதமான நமக்கான ஒரு அடுக்கடுக்கான விஷயங்கள் இருந்துட்டு இருக்க போகும்போது நமக்கு எப்படியாவது இந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மண்டைக்குள்ள அப்படியே நுழைஞ்சிட்டே இருக்கும். நம்மளை அறியாமலே இந்த மாதிரியான டென்ஷன்லாம் உள்ள அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டென்ஷன் அப்படிங்க போகும்போது நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து இவரோட பிபி லெவலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிபி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கினவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், ஃபினான்சியலாக ப்ராப்ளம் இருப்பாங்க, இப்படி தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பல விதமாக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கடுக்க அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா காலையில் எழுந்ததுமே நிறைய மனிதர்களுக்கு அவங்க சைடில் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பிபி லெவலாக மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாவே ரத்த அழுத்தம் அப்படிங்கறது வந்து வந்துடும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தலைப்பா தான் நம்ம பேச போறோம். அதாவது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்கெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் வராது, அதை வந்தா எப்படி நம்ம தடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம அமைச்சிக்கிறலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் வந்துருச்சுன்னா சில பேர் வந்து ரொம்ப அஜாக்கிரதையா இருப்பாங்க. அது பரவாயில்லப்பா அப்படிங்கிறத வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடந்து போறவங்க இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய ஆபத்தான விஷயத்தை நம்ம சந்திப்போம். அப்படி அசால்ட்டா நம்ம அலட்சியமா அப்படிங்கறத வந்து கடந்து போகக்கூடியவங்களும் நிறைய ஆபத்தான விஷயங்களை வந்து சந்திப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, பிபி லெவல் வந்துச்சுன்னா நம்ம எப்படிலாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதையும் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம அதிகம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற போறோம். மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து ஒரு பாடல் வரும், பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து பேசுறதுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. நான் உங்கள் ராஜ்கபூர்.